சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய் கை கட்டற பின்னாடி. ஏய் கயிறு குறா. பின்னாடி கை கட்டாதீங்க, முன்னாடியே கட்டுங்க, ரொம்ப வலிக்குது. என்னது ஓரத்துக்கா? இல்ல, அதான் காலையும் கட்டுறீங்கல்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன். கையை பின்னாடி கட்டாதீங்க, கை வலிக்குது எனக்கு. ஏய் கையை முன்னாடி கட்டுறா, காலையும் கட்டுறா, கை முன்னாடி கட்டு. பா குதிரை பேசுறேன்பா. இந்த பொண்ணு தப்பிக்க பார்த்துச்சா இங்க இருந்து. பையனை இருந்தா நேரம் கொண்டு போட்டிருப்பேன். பொண்ணா போச்சோன்னு பாக்குறேன். சீக்கிரம் வாயா. இத்தனை நாள் மனசுல இல்லாத தைரியம் வைராகியம்லாம் இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் இல்லாம இல்லக்கா, நாம் அதை வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சியே பண்ணல, அவ்வளோதான். சிச்சுவேஷன் ஒருத்தரை ஸ்ட்ராங்கா மாத்தோன்னு சொல்லுவாங்க. இப்போ தர்ஷினிக்காக நம்ம எல்லாரும் மாறி இருக்கோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது தர்ஷினி மட்டும் இல்ல, நீங்க சொன்னீங்கல்ல, தைரியத்தை, தன்னம்பிக்கைய, நம்மளோட வலிமைய எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்க போறோம். இந்த நிலைமையில சக்தியை விட்டுப்புட்டு தர்ஷனிக்காக வந்திருக்கிய, என்னன்னு சொல்றது? சக்திக்கு ஒன்றும் ஆகாதுக்கா. என் சோலை அவனுக்காக விட்டுட்டு வந்திருக்கேன், அதை அவனை ப்ரொடெக்ட் பண்ணும். ஜனனி, நீ வீட்டுக்கு வந்த புதுசுல எங்க எல்லார் மனசுலயும் ஒரு எண்ணம் இருந்துச்சு. இந்த பிள்ளைக்கு உண்மைலாம் தெரிஞ்சிச்சுன்னா எங்கிட்டாவது ஓடி போயிடும். சக்திக்காண்டி, காதலுக்காண்டி, கல்யாணத்துக்காண்டிலாம் பெருசாக யோசிக்காது. டவுனில் வளர்ந்த புள்ள கல்யாணம் கன்றாவிலாம் யோசிக்காம அதோட வைராகியம் தான் அதுக்கு முக்கியமாக தெரியும்னு நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு உன்னையும் சக்தியும் இப்படி பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வயசில் வேணால் நாங்களாம் பெரியவங்களா இருக்கலாம், ஆனால் மெச்சூரிட்டிலையும் சரி, வாழ்க்கையை பார்க்குற பார்வையிலையும் சரி ரொம்ப உயர்ந்திருக்கீங்க. இப்படியே 100 வருஷத்துக்கு சந்தோஷமா இருங்க. ஐசு சொல்ல. ஐசு அம்மா, ஏதாவது தெரிஞ்சுதாம்மா? இல்ல தங்கம், இன்னும் தெரியல. ஆனா தர்ஷினியை கூட்டிக்கு தான் வீட்டுக்கு வருவோம். சத்தியமா கூட்டிக்கு தான் வருவோம். அங்க என்ன ஆச்சு? உங்க அப்பன் சித்தப்பெல்லாம் என்ன பண்றாங்க? இல்லம்மா, எந்த தகவலும் தெரியல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி தர்ஷினி நீங்க சேர்ந்து கூட்டிட்டு வந்துருவீங்கன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குமா. அக்கா, போனை கொஞ்சம் ஸ்பீக்கர்ல போடுங்க. பெரியம்மா, நீங்களும் ஸ்பீக்கர்ல போடுங்க. இந்த போடுறேன் கண்ணு. தாரா பேசு. தாரா, இந்த சொல்லு, அம்மா பேசுறாங்க. தாரா, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அம்மா, நாங்க எங்களை பத்திரமா பாத்துக்கிறோம். நீங்க தர்ஷினி அக்காவோட வாங்க. பெரியப்பா அப்பத்தால ரொம்ப திட்டுறாங்கம்மா. ஏன் சொல்ற? எதுக்கா? எதுக்கு இப்ப பேசிக்கிருக்காளாம்? அம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எப்பவும் பேசுறது தானே. நீங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிப்போம். நீங்க பத்திரமா போய் தர்ஷினியை கூட்டிட்டு வந்துருங்க. சரி, வேற அழைக்கிறேன். சரிம்மா, பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. தாரா, பாத்துக்கடா. சரி பெரியம்மா, பை தாரா, பெரியம்மா. பத்திரமா இருங்க. கூட
கூடயே கிடந்த பிள்ளைங்க எல்லாம் ஒன்றா வளர்ந்ததுங்க. அதுங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். வாழ்க்கையில நம்மெல்லாம் சில நேரம் பயந்து போயிடுறோம். சின்ன பிள்ளைய அதுக்கு கூட தானே ஒண்ணுமா கிடந்ததுங்க. அதுக்கு தைரியம் கொடுக்குதுங்க. அதுக்கு கொடுக்குற தைரியம் எல்லாம் பார்க்கையில தொட முடியாத ஒசரத்தை கூட தொட்டுடலான்னு தோணும். கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. பிள்ளைய சத்தியமா கண்டுபிடிச்சுக்குதான் ஊருக்கு போவோம். என்னக்கா முடியலையா? ஆ இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அம்மா வலிக்குதுமா.